பெரிய பெரிய காஸ்டிங் இல்லடா, ஹாலிவுட்ல இருந்து வர வைக்கிறாங்கடா. ப்ரோ இதுல வேற அந்த ப்ராஜெக்ட் அந்த மூவியோட பட்ஜெட்டே 1000 crore. 1000 crores இதான் நான் கேள்விப்பட்டேன். இல்ல கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போதே இது பிரசாந்த் ரிட் மாதிரி இது வேணாம் ப்ரோ. சரிடா. டேய் இந்த பிரபாஸ் ஒரு போஸ்டர் வந்துச்சு, யாரா பாத்தீங்களா? ராஜா சாபுன்ட்டு. பார்த்தேன் இது இந்த ரேவந்த் லுங்கி கட்டுனுங்கிற மாதிரி இருந்துச்சு அதானே. எனக்கு ரேவந்த் மூஞ்சி தானே ஞாபகம் வந்துச்சு அதை பார்க்கும் போது. ஆனா அதுல ஒரு நெக்ல புண்டைய பார்த்தேன்டா, அதே மாதிரி இருந்தது. எனக்கு டைட்டில் தானே சிரிப்பா இருக்குது, ராஜா சாபா. அவள் தான் விக்னேஷ் சொல்லுவார், ராஜா சாப்புக்கு 2 டிக்கெட்டை போடுங்க, நிறைய பேர்ல ஒட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்கோ. யாரு ராஜா சாபு? என் தமன் ராஜா சாபு பிரபாஸ். ஆனா யோசிச்சு பாரு ஷாமு, ஊரே அதுக்கு வெயிட் பண்ணும் போது சலார் 2ல நான் மட்டும் தான் உட்காந்து போகும் போல. தெரியல அது சௌரியாசியா போடுப்பான்னு தெரியல. KGF 3க்கு அப்புறம் தானே எடுப்போம், எப்படியா இருந்தாலும் KGF 3 வரட்டும். அடுத்து சலார் தான்டா, அடுத்து சலார் 2 தான். ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, அது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான் போல இது சலார் 2. படம் பேட்ச் ஒர்க் இல்லாம வந்தா சரி ப்ரோ. ஆனா அந்த NTR பாரு, இது அடுத்து. ஓஹோ, NTR தேவரா 2 பார்ட் வச்சிருக்காங்க. தேவரா நல்லா ஹிட் ஆயிடும் தோணுது ப்ரோ. கரெக்டா பண்ணுங்க. இல்ல நான் 100% அடிச்சு சொல்றேன், தேவாரெல்லாம் ஷூட் ஷாட் எல்லாம் அப்படி இருந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் யோசிக்கோங்க, அந்த ஆச்சரியபுரம் புண்ட மாதிரி இல்லைன்னா ஹிட் ஆகும். ஆமா, ஆக்சுவலா அவன் நல்ல டைரக்டர் தான், ஆச்சாரியா மட்டும் தான் டிசாஸ்டர் ஆகுது. ஆனா நம்ம சைட்ல தெலுங்கு மிச்சல் தான் பெரிய சண்டை வரல, ஒரு குமரை இழுத்து விட்டான். இது நம்ம சோர்ஸ் தானே. அல்லு அர்ஜுன் இந்த NTR தான். அல்லு அர்ஜுனா மகேஷ் பாபுன்னு கேட்கும் போது திடீர்னு விஜயனை கொண்டு வந்துட்டான்டா. ஹாய் கம்மன் நிறுத்து, அப்பவே மியூட் போட்டேன், நிறுத்துறா புண்ட. இந்த கேப்ல எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருக்கான். புஷ்பா 2 வெங்கட் பிரபு கிட்ட அப்டேட் கேட்டு உட்காந்துக்கிறேன். இவன் வேற சொல்லுவாரு. கேக்குதா? வாட்ஸ்அப் பாரா போஸ்ட் பண்ணலாமா இல்ல நம்மள உதப்பான்ல? அது எவன் ப்ரோ செம்ம ப்ரோ, மாசு ஒர்த்து. அலெக்ஸ் எலான் மஸ்க் வியாபாரத்தை ரொம்ப மனத்துக்கு போட்டான். எதுவுமே கிடையாது, அப்டேட்டும் வரல. நம்ம ஜாலியா பேச இல்ல. அப்படி இல்லன்னா கூட உமால உனக்கு டெய்லி சும்மானாலே 200 பேர் வருவாங்க. அது நான் இந்த ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா, பாதி பேர் கேட்காமலே உட்காந்துக்கிறான்டா. எனக்கும் புரியல என்ன சார் இது, ஒரு புண்டையும் புரியல. மேல பேரு குரோம்ல லாகின் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா, சில பேர் வந்துட்டு குரோம்ல கேக்குறேன். அதான் குரோம்ல கண்டிப்பா நல்லா ரேவந்த் இல்ல குரோம்ல பெட்டு போட தானே பாப்பேன். இந்த VR மால்லடா வினை தாண்டி வர இன்னுமே ஃபுல்லா போகுதுடா. ரஜினி புண்டாவான கூப்பிடுவா இப்போ. 700 இல்ல 700 நாள்னு சொல்லி சந்திரமுகி ஏமாத்திட்டு 800 சந்திரமுகி இன்னும் கூட பாக்குறாங்கடா. ஸ்கூல் வச்சுன்னு என் மைண்ட் என்ன தெரியுமா, 365 நாள் தான் ஒரு வருஷம். அப்ப எத்தனை வருஷம் தான் வச்சு சந்திரமுகின்னு எனக்கு புரியல. ஆனா வாமி அது ஓடுனது என்ன தெரியுமா கான்செப்ட், அந்த பிரபு இருக்காருல்ல அந்த படத்தை நடிச்சிருப்பாரு, அவரோட சாந்தி தியேட்டர்னு ஒண்ணு வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் இங்க கரெக்டா மவுண்ட் ரோட்ல தேவி தியேட்டர் பக்கத்துல இருக்கும். காஃபி புண்டைய குடிக்காத. அந்த படம் அவரு என்ன பண்ணாருன்னா வாரத்துல ஒரு ஷோ போட்டாரு மாமி.
வாரத்துல ஒரு ஷோ போட்டு அவங்க இந்த 800 நாள் பொழப்புக்கு இட்டாங்க. கலர் பூல ஊம்பி பொழைக்கலாமேடா. இப்பதான் பார்த்தேன் வெங்கட் விட்டு அதெல்லாம் கேட்கல. ரேவந்த் வெங்கட் பிரபு எனக்கு ரீப்ளே பண்ணிருக்கேன்டா. முடியாது. இல்லடா நான் அவர் வந்துட்டு கிரிக்கெட் பார்த்தேன்னுதாரா கமெண்ட்ல போயிட்டு நான் அதெல்லாம் கேட்கல. ஒருத்த அப்படியாதான் என்னது சாங் அப்டேட் கொடுன்னு கேட்டா நோ கிடையாது முடியாதுன்னு சொல்லிட்டு தலையாட்டுற நீ மாதிரி. ரூடா கிடையாது. நீ எவ்வளவு வேகமா ஆடுறான் பத்தியா? இப்ப கிடையாது அப்படின்னு. இல்ல அது கீழே போய் அலெக்ஸ் மறுபடியும் சொல்லு. இல்ல இந்த ஆண்டனி தாஸ் அதான் ஆண்டனி செத்துருவான் போயிரு. சொல்லு பரவாயில்ல. சொல்லு ஆனா ஷாம் எனக்கு பிடிச்ச டம்லெட்டர் அது. அடி வாங்கி 10 இருப்பான் பார்த்திவனு. பரவாயில்ல சொல்லு. அலெக்ஸ் ப்ரோ மறுபடியும் வெங்கட் பிரபு ஏதோ இது போட்டிருக்கான், போய் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன போட்டிருக்கான்? இன்னும் நம்ம ட்வீட் போட்டிருக்கான். அடுத்த ட்வீட்டேவா சூப்பர். அடுத்தெல்லாம் பண்ணா சொல்லு ப்ரோ. டேய் நான் ஏஜிஎஸ் ஓட தானே நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிருக்கேன். ஆனா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து எதுவும் வரல. அர்ச்சனா தான்டா அப்டேட் கொடுத்துனுக்குறா. அவள் தான் ஆன் பண்ணும் போல. ஆமா அர்ச்சனா அதுக்கு ஆண்டு என்ன தெரியுமா, அவ சும்மா ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருப்பா. இரிட்டேட்டிங் ஆகும் அர்ச்சனா. அது என்னடா சொல்றா நீ தானே பேசி இந்த லவடே நீயே பேசி யார் பேசுன்னு கேக்குற. அந்த சூப்பர் ஓவர் ஆஃப்டர் ஏஜஸ் சொல்லிட்டு அதுதான் போட்டிருந்தார். நம்ம சேர்ந்திருந்தால் தீருவோம் நீயும் சுந்தர நானும். பரவாயில்லடா. ஏஜிஎஸ் டீம்லாம் நல்லாதான் எல்லாரும் நோட் பண்றானுங்க பொழுது. அதான் பயமா இது ஆரம்பம்லாம் நல்லா பண்ணிட்டு கடைசி நேரத்துல சொதப்பாங்க தான். சரி யாரு லலித சொல்றியா மாமி? இவனதான் ஏஜிஎஸ் கடைசி நேரத்துல நல்லா சொதப்பாம தான் போகலாம். இவனுங்க ஷூட் டைம்ல எந்த ப்ரெஷரும் கிடையாதுடா. அதனால ஜாலியா அவங்க இருக்காங்க. ஷூட்டை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோடனே என்னமோ தனி உலகத்தை போயிடுறாங்கடா. அன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சுல ரேவந்த் அங்க அத்திப்பேட்டுல. அத்திப்பேட்டுல தரிசனம்டா அப்பா. பாடுங்க 2 பேரும் போயிட்டு 2 பேரும் வீடியோ தான போறானுங்க ப்ரோ. கண் முன்னே காணாமல் அந்த ஃபர்ஸ்ட்டா அலெக்ஸ் அந்த கேட்டை மூட்டு அந்த வேன் மட்டும் வருது. வந்தா குதிக்கிறானுங்க. பாட்டு கேட்டுன்னு ரேவந்த் பாட்டுலாம் பாடாத ரேவந்த். ஒரு நிமிஷம் ஹேங்கோவர் படத்துல அந்த இவன் பாடிட்டு வருவான், ஆலனும் ஒருத்தி பாடிட்டு அந்த ஆலன் தேவடியா அந்த மாதிரி இருக்கு. நாங்க ஹங்ககுக்கு நல்லாதான் போனோம். ஆனா மாமி இது சூப்பர் சாங்டா. இது பயங்கர அண்டர்ரேட்டட் சாங். ஆனா அத கேட்க மாட்டேன்டா நான். ஓகேவாடா? ப்ரோ இது வரையும் 4 பேர் டிஎம் பண்ணானுங்க ப்ரோ. பேசி என்னடா பண்றீங்க? நீ காவாலா புண்டையே கேட்ட அலெக்ஸ். காவாலா பார்த்தனே கேக்கலையே. விஷுவலா நல்லா இருக்கும். என்ன பழக்கம் என்ன பழக்கம்? இல்ல தமன்னா தொட பழக்கம். இது தொட நல்லா இது பாக்குறோம். ஆனா இப்போ
இப்போ இருக்கிற தமன்னா காவால பண்ணா சூப்பரா டேய் இருக்கும். செதறண்டா அதெல்லாம் போடுமாமே. கொஞ்சம் தயங்காதப்பா, கொஞ்சம் ஊம்பி விடப்பா. பாடி கம்னர்ற. ஏன் ச்சே புஷ்பா 2ல தமன்னாவை ஐட்டம் சாங் வச்சுக்க கூடாது? ச்சே ஒத்த ஆள விடுறா, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ச்சே ஆனா என்ன வார்த்தை என்ன தெரியுமா, கடைசியில அந்த பீரகாந்த் கூட தமன்னா டான்ஸ் ஆடிட்டான். ச்சே ஆனா ரேவந்த் இந்த மாதிரி ஒரு டாமினேதான் இந்த ஆயலான கேப்டன் மாதிரி ஒரு டாமினேஷன் கொண்டு வந்து உண்ணும்டா இந்த மென்டெல்லாம். அப்புறம் தளபதி இது ஏதாவது ஒரு படம் கிளாஷ் ஆனா வராது. மாமி கிளாஸ்ல வரட்டும் மாமி, செய்க மட்டும் எப்படி இருக்கும் பாரு. தியேட்டர்ல அவன் அழுவாங்க. டேய் அவன் செத்துருவான்டா அவன் அவன். அவன் மாமா என்ன சொல்றது, அவன் எஸ்கே பார்த்தே பயந்து ஓடுறான். யாரு லால் சலாம் இதுல விஜய் பார்த்து நிப்பானா. இத்தனைக்கும் லால் சலாம் அவன் படமே இல்லடா, அது அப்படி இருந்தும் ஓடுறான்டா அவன். ஏய், அதோட இன்னைக்கு என்ன எஸ்டிஆர் 40 நிமிஷம் மட்டும் நடிக்கிறான்டா. அனுபவிப்பா. புறாம் படம் இல்லாம இருக்கும் 40 நிமிஷம். அலெக்ஸ், எனக்கு ஒரு டவுட் அலெக்ஸ், இன்னைக்கு என்ன எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு மட்டும் அனுப்பும் சண்டை? தெரியலையே, இது புதுசாகுதே. ஏய் மன்மோத், என்னடா அந்த கேப்பான் என்ன 2 ஐடி பிரச்சனையா இருக்கும். ஓகேவா? சரி இரு, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லையா, ஏஜிஆர் போட்டாங்க, ஏஜிஆர் கூட பேரிங், அதுக்கு போய் ரேவந்த் கீழே கலர் நடு ரோட்ல நிக்கிறான் பாரு, அதே மாதிரி நின்னு கேட்டுன்னு ஒரு பண்டம் புரியல சார். இப்ப எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா மென்டல. அடி சாவடியா. ஒரு டவுட், எக்ஸ்பைரி வந்து எப்படி நிறைய சண்டே இல்ல ப்ரோ, நான் ஒரு வார்த்தை வருது வேண்டாம். எதுக்கு மேல வந்தாருன்னா கொஞ்சம் பேசலாம். சரி ஓகே. பாத்தியா தம்பி, இந்த 90s புண்டை பண்றது பேசல பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கம்னோக்கர் இல்ல அண்ணாத்த பாட்டை போட்டு விட்டுருவேன். இல்ல தண்ணிலாம் கார் இருக்குதுன்னு பதிவு பண்ணிக்கிறேன். ஒண்ணுல ப்ரோ, இல்லண்ணா விக்னேஷ்ண்ணா, இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு என்ன திரும்ப ஞாபகம் வருது, இந்த கலைஞர் 100க்கு விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் மியூச்சுவல் எடிட் போட்டாங்க பாத்துங்க, அது இந்த பாட்டுலாம் எடுத்து போட்டாங்க. சரி, அது எப்படா டெலிகாஸ்ட் அலெக்ஸ்? கலைஞர் கேட்டா அது வேற டெலிகாஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கிறியாடா? இல்ல ப்ரோ, டெலிகாஸ்ட் இல்ல காலி சேர்லாம் ஆள் உட்கார்ற மாதிரி கிராபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் போறோம். எனக்கு தெரிஞ்ச இவனுங்க மாநாடுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பானுங்கல்ல. ஓ, மாநாடுன்னா இதுவா? கட்சி மாநாடா? பண மாநாடு. கட்சி மாநாடு. அந்த மாநாடுதோடதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் தான் காமிச்சிருவாங்க பாருங்க. ரேவந்த், இந்த எலும்பு எஸ்கே கிளாஷ் மாதிரி எலும்பு எஸ்கே கிளாஷ் வரணும்டா. எலும்பு எஸ்கே கிளாஸ் மாதிரி எலும்பு எஸ்கே கிளாஸ் வரணும். எஸ்டிஆர் லவடை செவிட்டு புண்டை. ஓ, இது வரையும் வந்திருக்காடா? வந்திருக்கா வரலையாடா? இல்ல வரல. விஜய் அஜித்தாவது அப்பத்துல 90sல இருந்தே அடிச்சுக்கிறோம். மாமி அப்பெல்லாம் பாரு உப்பு எப்படி தூவும் பாரு. நான் சோயா சாஸ் உப்பெல்லாம் போட மாட்டேன். உப்பெல்லாம் மொக்க. யாருக்கு? எலும்பனுக்கு தானே. நீ எலும்பன்டா. நீ எலும்பு. I know you. டேய் இங்க பாரு, நான் எஸ்கே கூட சப்போர்ட் பண்ணுவேன். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அந்த ஜான்வரி கூப்பிடு, சாருக்கு ஒரு பில்ல போடு. அதெல்லாம் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த டைம்டா. சும்மா ஸ்கூல் படிச்ச டைம்ல ஒரு நிமிஷம்டா, உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேக்குறேன். ஏன்னா நீங்க ஸ்கூல் படிச்ச டைமே ஒருத்த உட்காந்து அஜித் ரஜினி இந்த பையனெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது பீமா சாங்ல த்ரிஷா பார்த்து சைட்டேஷன் இருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது அந்த 3 படம் பாட்டு தான்டா லூப்ல போயிட்டு இருக்கும்டா. ஆனா 3 நான் 2ஆ பார்த்தேன்டா. காஜாவும் பார்த்தேன், லவ்வும் பார்த்தேன். காஜாவும் இருந்துச்சு நடுவுல. என்ன பரட்டும் அங்க எலும்ப தாய்லி.
எனக்கு ட்விஸ்ட் என்ன தெரியுமாடா, இந்த படத்தை எடுத்தது அவன் பொண்டாட்டி இன்னும் போது எனக்கு ட்விஸ்ட். மேடம் என்ன மேடம் இது? வித்தியாசம் தான்டா நல்லா. அந்த படம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த கவன் படத்துல இவ கட் 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 ஆமாமா கட் பண்ண இவளும் ரசிச்சிருக்கா போலக்குதுடா தனுஷ் பொண்டாட்டி. நல்லா இருக்கு. மாவே அலெக்ஸ் உன்னோட ஃபேவரட் சாங்டா. என்னது? என்ன பாட்டு போடுறா? வால்யூம் ஏத்துறா பாடு. அஜித் பாட்டு வாலி. ஓ சோனா பூம்புரியா ஏய் நல்லா பாடுற. என்னடா டேய் அவன பிடிக்கலன்னு எனக்கு புரியலடா. ஏய் அலெக்ஸ் அதுல சிம்ரன் தானடா, சிம்ரன் தானே அதுல. பார் இல்ல சிம்ரன் இடுப்பு பிடிக்கும்னா அத சொல்லிட்டு போயிடும். இவன் பாட்டு பிடிக்கும். சிம்ரன்லாம் தாறுமாறா இருக்கும்டா வாலி படத்துல. வாலியில மேட்டர் சீன் பிடிக்கும், ஆனா இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது. ஒரு பாட்டு எதிர்த்து பிடிக்கும்னா இந்த அந்த அலெக்ஸ் இதெல்லாம் நிறைய பாட்டு பிடிக்கும். அலெக்ஸ் ஃபுல் பன்மம் தானே. நிறைய பாட்டு பிடிக்கும்டா. இதெல்லாம் இல்லடா, நிறைய அஜித் பாட்டுலாம் பிடிக்கும். இந்த வாலி படத்துல அந்த நெட் சென்டர்ல ஒரு சீன் இருக்கும்டா, அதுல சிம்ரன் சூப்பரா இருப்பாடா. அதுல பாத்தியா? உண்மையில ட்ரெஸ் அப்படிதான்டா இருக்கும் அந்த சீன்ல. சிம்ரன்லாம் பயங்கரமா இருக்கும் வாலி டைம்ல. அலெக்ஸ் நீ கேள் அலெக்ஸ், ஸ்பேஸ்க்குள்ள வரேன். யாரோட ஸ்பேஸ்னா எக்ஸ்பீரியர் எல்லாம் இருந்தான். ரெண்டாவது ஏதோ ஒரு ஸ்பேஸ் உள்ள போனேன்டா. பக்கத்துல ஒருத்தவங்க என் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. மாலை உள்ள போறேன், அவங்க லிசனர்ல நிக்கிறேன். எப்படி அவன் அந்த பையன் இந்த பையன் லவுட் ஸ்பீக்கர்ல வேற இருக்குடா. டேய் என்னடா இந்த வெங்கட் பிரபு சும்மா வெறுப்பேத்து போட்டுனுக்குறானா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏய் உங்களுக்கு எல்லாம் வந்து சூத்து கொள்ளுப்படா அப்டேட் கொடுத்து ஒருத்தா இன்னும் அப்டேட் கேக்குறீங்க. அங்கெல்லாம் போர் அடிக்கும் போதெல்லாம் கேட்பேன். இல்ல அவன் ஏதோ வெங்கட் பிரபு ஏதோ சரகஸ்ட் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எல்லாம் ஷூட்டு. இப்ப இது ஷெட்யூல் பிரேக் தானே. ஆமா பிரேக், ஷெட்யூல் பிரேக். இதோட அடுத்து ஸ்ரீலங்கா ஷெட்யூல். அந்த குடோன்குள்ள என்ன எடுத்திருப்பானுங்க ஷூட்? விட்டு போட இதுரா மெட்ரோ ட்ரெயின் செட் போட்டுருக்காங்க அந்த குடோன்ல. இது அந்த இதுலயா? மெட்ரோ செட் சொன்னியா? அங்கங்கடா குடோன் மாதிரி இருந்துச்சு. டேய் அது குடோன்டா, அது ஃபேக்டரிடா. ஃபேக்டரி ஓ மவுத்தே ஆர்கான் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மவுத் ஆர்கான் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன். அதான் டேய் மாலை ஓடு. யாருக்கு இந்த டைலாக்? யார கிஸ் பண்ண? விண்டேஜ் அஜித் வாலி படம் மாலை மொரட்டு டைலாக் இதெல்லாம். ஆனா நான் சூர்யா வந்தா செத்தர் இந்த படத்தை. டேய் அந்த டைலாக் யாருக்கு சொல்லிருப்பான் தெரியுமாடா அலெக்ஸ்? ஜோதிகாக்கு. இந்த பாட்டுல ஜோதிகா தானே வருவாங்க. அலெக்ஸ் ஒருவேளை ஹைப்போதட்டிக்கலா இப்ப விஜய் வந்து நம்பர் 1 தெரியல தளபதி. ஒருவேளை அப்படியே ஆப்போசிட்டா இருந்து இவரு வந்து இதோ இதாகி ஒரு செகண்ட் பிளேஸ்ல இருந்து இப்ப அஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து இருந்தீங்க. இந்நேரம் நம்ம ரேவந்த் வந்து அஜித் ரசிகர். இல்ல புரியல. ஒரு நிமிஷம்னு உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். எல்லாருக்கிட்டயுமே ரசிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. சும்மா எவனுமே ரசிக்க முடியாமலாம் எவனும் இங்க ஹீரோவே ஆக முடியாது. சரி வா தலைவர் ரசிக்கலாம். அவனுங்களும் நீங்களே ஒருத்த நீயே ரசிச்சிருக்கல. 90s ரஜினிலாம் வேற மாதிரிடா. இப்பதான் ஒண்ணுமே இல்ல. கண்டு கொண்டேன் விநாயகம் ப்ரோ கேக்குதா? விநாயக ப்ரோ கீழே உட்கார்ந்து இருப்பாரு கேக்கல. ஓகே மேல வந்து
அதான் மேல வந்துருவோம், ஸ்பீக்கர்ல சைலண்டா உட்காந்துருவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல விநாயகம் ஆயிடா விநாயகனா, எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கீழதான் லிசனரா பாத்துட்டு இருப்பேன். இல்ல கலாஸ்ட் ஆய் சொல்றது எவ்வளவு கேவலம் தெரியுமா? சொல்லு ப்ரோ, விநாயகம் ப்ரோ சொல்லு. சரி விடு அவர்கள். இல்ல லிசனர்ல இருந்தா கேட்க மாட்டேன்னா வந்து உட்காந்துக்கிறாரு. நீ கண்டினியூ. அவர் வீட்டுல பக்கத்துல ஃபேமிலி இருக்காங்க போல. நீ சொல்லு. அதான் வக்கலம் போல இங்கிலாந்துல ஏன்டா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பரப்பினுக்குறானுங்க. இன்னும் 2 படம் தான் தளபதி. இதெல்லாம் ஜோசியம் பாக்குற பாடி கிட்ட போய் சொல்லுங்க. அது பரப்பலாம் இல்ல இவனே சாம் தாயா, அது பரப்பலாம் இல்ல, சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒன்றா இல்ல இப்ப அரசியல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்கு. 100% நீ வந்துட்டு கோலம் எனக்கு இல்லடா அதுவும் எனக்கு எப்படி இல்ல நானும் சொல்றேன் இரு. ஏன் அப்படி தோணுதுன்னா இப்ப கோட்டு கூட அப்டேட் பத்தியா பட்டு விட்டுன்னு இருக்கான் எல்லா அப்டேட்டும். ஆமா அப்படியே தெரிய டைம் அப்பலாம் நம்ம அப்டேட் உள்ள போயிரு. யாரா அவனுங்க? இல்லடா இப்போ அப்போ தெரிய டைம் வேற, இப்போ இன்னும் பீக்ல இருக்காருலடா. இல்ல அப்போ 69 படம் இருக்குடா, அவ்வளவுதான்டா. அது வந்து பிரேக்கிங் முன்னாடிடா. நீ 69% உம்பு இல்ல நான் இத சொல்லிடுறேன். ஜாக் இன்னும் வரல. சரி, இந்த வந்த அப்டேட் வச்சு நீங்க என்ன சொல்ற கேதர் பண்ணீங்க, என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க? மேவரிக் படம், டென்னட் படம், விடல. ஓகேவா, இன்னும் ப்ராப்பர் அப்டேட்டே இல்ல. போஸ்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. இன்னும் மியூசிக் என்ன டோன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இப்ப பீஸ்டுக்கு எல்லாம் விட்டாங்க பாத்தீங்களா, ஆரம்பத்துல இந்த மாதிரிதான் தீம் இருக்கும், இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பிளேவர்ல ஒரு இது பண்ண போறாரு. வாரிசு கூட முன்னாடியே அந்த மியூசிக் எல்லாம் நமக்கு வந்து ரிவீல் ஆயிடுச்சு. இன்னும் உங்க ப்ராப்பர் அப்டேட்டே விடலப்பா, வெறும் போஸ்ட் ஸ்டில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே அப்டேட் விடலன்னு வையன், அதுக்கு வேற மாதிரி பேசுவாங்க. அதான் இது பண்ணாலும் பிரச்சனை, எப்படி பண்ணாலும் பிரச்சனை பசங்க. 69 டைரக்டர் யாரு ப்ரோ? 69 கார்த்திக் சுப்புராஜ் எனக்கு தெரிஞ்சு. இல்ல தெரிஞ்சது கூட சொல்லாதடா நீ. ஒருத்தானா அசிங்கமா கேட்பேன்டா அந்த புண்டாமாவன் பேர்லாம் சொன்னீங்கன்னா. ஏன் எனக்கு பிடிக்காது ப்ரோ அவன. மாதிரி ஒரு டம்மி தாயொலி அந்த வீரசிம்மரெட்டி டைரக்டர் பேர் என்னது? டேய் நான் சொல்றேன்டா, அவன் படம் நல்லா இல்லடா. நீ கம்னரு. வீரசிம்மரெட்டி டைரக்டர் பேர் என்னது? கோபிச்சந்திர. அவனே நல்லா தான் பண்ணுவான். கோபிச்சந்துக்கு ஃபயர் விட்ட பாடு தானே நீ? ஏன்டா பாடு, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேள்றா. அந்த படம் நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு ஒத்துக்கிற தன்மை இருக்குடா. இவன் எல்லாம் கொத்த நான் எடுத்தா கோபிச்சந்துக்கு மூட்டு குத்தியே இல்லையா? உனக்கு நான் புரியுதா இல்லையா? டேய் என்ன சொல்றது கேளுடா அலெக்ஸ். ஒத்த டேய் நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் கேளுடா. கூதியா ஒத்த புரியுதுடா மெண்டல் கூதி. ஆனா கார்த்திக் சுப்புராஜ் நல்ல டைரக்டர். பிடிச்சது ப்ரோ உங்களுக்கு ஜிகர்தன் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அவன் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கேமரா ஒர்க்கு கொஞ்சம் கலரிங் எல்லாம் மாத்துவான்டா, அவ்வளவுதான்டா. மத்தபடி அவங்களுக்கு ஸ்டஃப் எதுவும் இல்லடா அவங்கிட்ட. ப்ரோ இவன ஷாமி அவன் கலரிங் எல்லாம் ஒண்ணும் மாத்தலங்க. ஷாமி மோஸ்ட்லி அவன் யூஸ் பண்ற டோன் என்ன தெரியுமா? கிரீன் டோன் யூஸ் பண்ணுவான், இல்ல கிரே டோன் யூஸ் பண்ணுவான். என்ன செல்வராகவன் படம் பாத்துட்டு வண்டியா? ஏதாவது தப்பா? மத்தபடி அவங்கிட்டே ஸ்டஃப் எதுவும் இல்லடா. டி கார்த்திக் பயங்கரமா இருக்குமாடா? பேட்ட செகண்ட் ஹாஃப்லாம் நார்மல் தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஜிகர்தண்டா சரி, அப்போ ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா குறப்புண்டே கிடையாது. நல்ல படம் தான். ஆனா செம்ம ஸ்லோடா. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் கூட ஸ்லோ படம் தான். இல்ல எனக்கு எப்படி தெரியுமா இது? மாமே நீ ஜிகர்தண்டா சொல்றியா இல்ல ஜிகர்தண்டா? இல்ல உன் டேஸ்ட் பத்தி சொல்றேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் புரியல ப்ரோ. இல்ல இரு இவன் டேஸ்ட் பத்தி சொல்றேன். என்னதான் ஊம்பனாலும் வாரிஸ் தான் வந்து சொல்றத கேளு. நீ வந்துட்டு குண்டூர் காரத்துக்கு ஃபயரை விட்டுட்டு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திட்டுற.
அதான்டா நான் சொல்றேன். அதாவது மாமே கோல்டி டேஸ்ட்ன்றது இல்லடா என்ன ஏய் பேச ஏய், ஏய் அலெக்ஸே குண்டூர் காரத்துல மகேஷ் பாபு ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபைடுரா. அவன் அவன் அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் காமிச்சு நல்லா பண்ணிட்டான் குண்டூர் காரத்துல. அலெக்ஸ் ஸ்டோரி தான் சரி இல்ல. வாரிசு ஏன் வந்து நான் முக்காவாசி தியேட்டர்ல நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கு? வாரிசு கமர்ஷியல் ஃபேமிலி. அந்த அந்த ஏதாவது இந்த நாய்க்கு எடுக்க வராது. டேய் பைத்தியம், இவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் இப்ப உன்னை கேட்டா என்ன கேட்டா ஏய் அவரு ஒரு நிமிஷம் அவரு கார்த்திக் சொல்றது சுப்ராஜ் கேளு. ஒரு கிட்ட கதையே ஃபேமிலி படம் ஒரு ஆக்ஷன் படம் தான் கார்த்திக் பண்ணுவாரு, புரியுதா? ஒரு நிமிஷம் கார்த்திக் சுப்ராஜ் கதையே சொல்லல இன்னும். நீ ஒருத்த இன்னும் இப்பயே வரட்டும்டா, வந்தா ஏத்துக்கிறேன், புரியுதா? வந்தா நல்லா இருக்கும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். வந்தாலாம் நல்லாவே இருக்காது. நல்லாதான் இருக்கும், நல்லாரு. செதுக்கணும் இப்போ. வம்சிய சப்போர்ட் பண்ணிட்டு இவனை திட்டுறதெல்லாம் ஒஸ்டடா எனக்கு. ஆல்ரெடி 2-3 கதை சொல்லிருக்காங்கடா. 3மே தளபதி செருப்பால அடிச்சு அமைச்சிருக்காரு. இல்ல அது ஓகே. ஆனா கார்த்திக் சுப்பராஜ் பிடிக்காது ப்ரோ. இல்ல இப்ப பீஸ்ட் இல்ல பீஸ்ட் நெல்சனை வச்சே எடுத்தோம், அதெல்லாம் மேட்டர் இல்ல. அது ஓகே டேய். இப்ப பேட்டைக்கும் ஜிகர்தண்டாக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தியா? ஹீரோன்னு வந்துட்டா மாத்திருவான் கதையை, புதுசா மாத்துவான். பாப்போம். அவன் எடுத்ததுல ஒரே ஒரு ஃபிளாப் தான், ஒரே ஒரு பொண்ட படம், அதுவும் ஓடிடி ஜெகம சந்திரம். என்ன மாமே மகான் சூப்பரா இருந்ததா? மகான் நல்லா இருந்துச்சு. ஏய் மகான் வேற லெவல்ப்பா, சத்தியமா சொல்லுவான். அதான் ரேவந்த் உனக்கு எதுவுமே புரியாது. ஒரு டைரக்டர் இல்ல ஒரு டைரக்டர் புரியலன்னா கொட்டையை கடி சொல்லிட்டு கேடுறா புண்டை. ஆமா பாட்டுக்கு ஃபயர் விடுறது, தெலுங்கார டைரக்டருக்கு ஊம்பி விடுறது, இங்க வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜ் எதுக்கு திட்டுற? ரீசன் கார்த்திக் சுப்புராஜ் என்ன புண்டைக்கு நீங்க வம்சியோட கார்த்திக் சுப்புராஜ் பெட்ரு. போடா சுன்னி போடா புண்டை அலோட செருப்பால எல்லாமே தான் இருங்க. ஒரு நிமிஷம் சாரி. கலர் சார் நல்லா இல்ல கலர் சார் வந்துருக்காரு. இவரு ஒத்தறா என்ன எமோஷனலா பிளாக்மெயில் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணா. கலர் சார் பாடையில போலையா சார்? நீங்க பாடையில போயிட்டா நாங்க போன சேர்த்துறோம். இல்லைங்க ஊரே பார்த்துட்டு, அதாவது பாத்தீங்கன்னா நான் மாஞ்சி போட்டுட்டு இருக்கேன். எனக்கு அதாவது அன்னைக்குதான் நான் கண்டுபிடிச்சேன் உங்களால எனக்கு நல்லதுன்னு நடந்திருக்கு. ஆனா நீங்க சரி நீங்க பேசுங்க சார், அப்புறம் நான் கால் பண்றேன். விட்டு போறேன் நானு. அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டேன் நானு. பண்ற கொடுமையை தாங்க. சரி இல்ல ஜான் ப்ரோ லிசனரா இருக்கும்போது ஸ்பேஸ் கேட்கல. என்ன சொன்னாங்க? பிக் ஃபேன் பாரு. ஆமாடா லிசனர் நம்ம கேட்கல. அதான் பேட்ச் ஒர்க். லிசனர் என்ன கேட்கலையா? இரு கலரு நான் இன்னைக்கு சொல்றேன், அத நீ டெலீட் பண்றத. எங்க கை ஒரு நாள் ஓங்கும் பாரு. வேற ஒருத்தர் கை நான் டெலீட் பண்ற வரையும் என்ன விடல. ஆல்ரெடி பண்ணி 6 hour ஆச்சு. டெலீட் பண்ணி அது டெலீட் பண்ணி 6 hour ஆச்சு. ஏன்டாடி நீ வேற? ஐயோ டெலீட் பண்ற வரையும் விட்டீங்க என்ன நீங்க? இல்ல ஒரு திருவன்றம்ன்றது கேரளா தானே? நம்ம என்ன பிரச்சனை பேசினுக்கோ இவங்க பிரச்சனை தான் முக்கியம். திருவன்றம் கேரளா தானே? கேரளா திருவன்றம் கிடையாது, ட்ரிவாண்ட்ரம். ஆமா ஆமா ஆமா. ஜான் ப்ரோ அங்க என்ன பண்றீ? ட்ரிவாண்ட்ரம். நான் ஜானே கல்யாண ஷூட்டா. ஆனா ரேவந்த் இந்த வருஷம் கல்யாணம் பண்றேன்னு சவால் விட்டுக்கிறேன். ஏய் அத்தா எனக்கு போட்டோகிராஃபரே இந்த ஜான் புண்டியா தான்டா இருப்பான். நீ பாரு. இருக்கட்டும். இல்ல ஜான் ஃபெரி ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுன்னு உன்னை சொல்லுவாரு, கேளு. நடந்தா பாத்துக்கலாம். அதான் அப்படி ஒரு சம்பவம். அவர்தான் கேசவனே
கலாயிரம் பேர் அப்படி ஒரு சம்பவம் புண்டை உன் வாழ்க்கையில நடக்காது நான் மாமே எழுதிட்டேன். சரி அதெல்லாம் ஒரு பிராவ கழட்டு. கேசவா நினைச்சேன்டா இவன் கண்ணுல கேசவா பார்த்தாலே தெரிஞ்சிடும். தூக்குல தொங்கிடுறா. இல்லடா எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு கண்ணுல பார்த்தாலே கேசவனும் ரேவந்த் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. வாய்ப்பு இருக்கு. இவனும் பிராவ கட்டுன்றான், அவனும் வைக்கப்படுறான். என்னது இது? வெக்கப்படுறேன்டா டேய். சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. பார்த்தேன் கேப்டன் மில்லர் தங்கள் review. காரி துப்புற மாதிரி இருந்துச்சு அப்புறம். காரி துப்புற மாதிரி இருந்துச்சு அப்புறம். ஆனா ஜான் bro, இல்ல ஆனா ஜான் bro, இல்ல ஒரு நிமிஷம் ரெடி இருறாரா. ரேவந்த் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல ரேவந்த் ஜான் ஃபரியா அப்ப கரெக்டா சொன்னாங்க. இந்த படம் நல்ல மேக்கிங்ல எடுப்பானுங்க, ஆனா படம் கூம்பிட்டு தான் போகணும். அப்பயே 2 பேரும் அடிச்சு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பரா ஆனா பண்ணிருக்காங்க. கதை ப்ரோ, கதை பெரிய பச்சை இருக்கு. மைண்ட் மாதிரி இருந்துச்சு கதை. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பேருக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஜானி இவன் கிட்ட வந்து நல்ல மேக்கிங் ஸ்டைல் இருக்குடா, ஆனா ஸ்டஃப் இல்ல. அதான் பாடி அது நல்ல கதை புண்டே இல்ல. ஆனா ஓல விட்டான்டா இன்டர்வியூல. பிராண்ட் மேக்கிங் தான் சொல்லுவோம். இல்ல யாருகிட்ட ஸ்டப் இல்லன்றீங்க? ஒரு நிமிஷம். அருண் மாதேவ். அருண் மாதேஸ்வரி. கதையும் எடுக்க தெரியல ப்ரோ, கூட ஸ்லோ ஸ்கிரீன் பிளே வச்சிடறான். ஸ்லோ ஆகுது படம். ராக்கெட்லாம் சரி இந்த ரோலிங் கன்னு அதெல்லாம் இங்கதானா பாக்குறேன். எப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா இதான் உண்மை. இல்ல மத்த ஃபேன் பேஸ் வந்து இப்படி பேசினா கூட பரவாயில்ல, புனித் எல்லாம் பேச தேவையில்ல. ஆனா ரேவந்த் இல்லடா, ஒரு நிமிஷம் ரேவந்த், நான் ஒண்ணு சொல்லுவேன், இதான் உண்மை. சலார் ரேவந்த் சலார் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சத்தியமா கேப்டன் மில்லர் படத்தை விட நல்லா இருக்கும். ஆனா இந்த கேப்டன் மில்லர்ல ஒரே ஒரு நல்ல அலெக்ஸ், நீ சலார் எல்லாம் நீ கேப்டன் மில்லர் கம்பேர் பண்றது. அதான் சொல்றேன், சலார் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நீ மடப்புண்டையா இருந்தா கம்பேர் பண்ணுவ. அது என்ன மாதிரி படம் அலெக்ஸ்? அப்புறம் திடீர்னு ஜெயிலரோட செகண்ட் ஹாஃப் அப்படியே ஓட்டி விடுறான்டா படத்துல. அந்த தலைப்பாக கொள்ளையடிப்பாங்க தெரியுமா? மாமனார் ஒரு பிளான் போட்டு அந்த மாதிரி மருமகனுக்கு ஒரு ஸ்டோரி. அந்த தலை உண்டாமா நான் ஐலாண்ட் பாக்க ஐலாண்ட் பார்த்தா நான் ஓத்திருப்பேன் போட்டு நீங்க ஒத்தாதான் முடிஞ்சிச்சுக்கா. இன்னும் நான் ஊமி அந்த கோரனார் தலையை இது பண்ணுவாங்கல்ல. மத்தியானம் பெரிய பிரச்சனையே வந்து போச்சு. ஓகேவா இந்த கிளாஸால. ஆனா சிக்கிருந்தேன் சின்ன வெண்ணமா இருப்பேன். லெவல் நீ வரல இன்னைக்கு. ஆமாடா புனித், நீ சிக்கிருந்துதான் முடிஞ்சா. நான் உன்னதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் தானே டெய்லி வந்து மொத்த எஸ்கேக்கு உப்பு போட்டு ஆனா ஒண்ணு தெரியுதானே, இந்த புனித் புண்டையால இல்லனே எஸ்கே சப்போர்ட் பண்றவங்களோட அடிக்கிறாங்க. அப்புறம் அல்லு அர்ஜுனை சப்போர்ட் பண்றவங்க நம்ம சைடு யார் யாருன்னா ஒண்ணு விவேக், இன்னொன்னு புனித், 2 பேரு யாரு அடிச்சு காட்டுக்கிறது. அதான் புனித் சொன்ன மாதிரிதான் உன்னால வந்து பயங்கர நெகட்டிவிட்டி தான்டா 2 பேருக்கும். நீங்க வந்து சூத்த மூட்டு இருந்தாலே அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நேத்து எனக்கு லைக் வரலன்னு சொன்னல, ரிவெஞ்ச் பாத்தியா? மாட்டுமா எது ப்ரோ? எந்த இது ப்ரோ லைக் வரல? தோலே தோழி செய்தால் என்ன உன்னை மொத்தமா புதைச்சிருப்பாங்க அப்பயே பசங்க. சரி அதை விடுங்க. பெட்ரூம் பாத்ரூம் ரூம். ஆனா இதே ரேவந்த் கேஸ நோட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்பேஸ் இருந்தாலும் ஒருத்தனாலும் சரி வேண்டியதுதான். எவன் ஸ்பேஸ் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறா. பிரைவேட் ஸ்பேஸ்ல தானே எல்லாமே பேசுவாங்க. கபூர் ஏதோ ராமர் படம் நடிக்க போறாரு. காட்டுக்குள்ள போய் தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கான்டா. என்ன கலர் சமைச்ச காட்டுல? பிரியாணிடா. அதான் காட்டுக்குள்ள பிரியாணி சமைச்சான். எதிர்க்க ஒரு கரடி வந்துச்சு. கரடிய பார்த்து கேட்டான்,
நீ சுட வந்தியா இல்ல என் பூல ஓம்பு வந்தியான்னு கலரு எத்தனை சொல்றா பேர் சொல்றோம். எத்தனை பேர் போனீங்க? நாங்க ஒரு 15 பேர் இருக்கோம். அதுல ஒரு பேரு கேசவன் தானே? கேசம் வந்தாங்க, கர்ப்பமாய் தான் வந்திருப்பான். கேசவம் இல்லைங்க. ஆமா. எங்க விவேக் ஆளே காணா? அதுதான் நான் சொல்ல ரெண்டு பேர் இவனுங்க புண்டாமவனுங்க பிரைவேட் பேஸ் போட்டு 6 சாட் தான் பண்றானுங்க. நான் கேட்டேன்டா ஒரு நாள், நான் கேட்டேன்டா நான் கேட்டதுனால தான்டா சொல்றேன் இதெல்லாம். அதெல்லாம் இல்லடா டாடி வேற. அப்ப கேசவன் நான் நினைக்கிறது உண்மையா? அது உண்மைதான்டா. நான் தான்டா ப்ரூஃப் ஐ விட்னஸ் தான்டா. நான் என் காதால கேட்டேன்டா. ரெக்கார்டு தான்டா பண்ணல அது மொத்தலக்கா. வீடியோ அனுப்பிச்சு விட்டுட்டு பாத்துட்டு இருந்தோம். அவனுக்கு பண்ணிதா இந்த பாத்தியா ஒன்னொன்னா கக்கறான் பாரு அவனே உண்மையே. 12 மணிக்கு மேல இங்கே ஒண்ணு ஷேர் ஆகும் மேல. நான் வந்துட்டு ஆனா டிஎம்எஸ் பார்க்க போனேன். அதெல்லாம் ஒர்த்து உனக்கு தெரியாது. நீ எல்லாம் சகிலா பாவாடைய கலரு தெலுங்கு ஹீரோயின்ஸ் பார்த்தோமா, சிம்பனமா, அதோட இருக்கோ. நீ ரேவந்த் நீ பேச கேக்கலடா. எனக்கு டவுட் என்ன தெரியுமாடா, சகில பாவாடை பார்த்திருக்க மாட்டான், பான் கல்யாண் பாவாடைய பார்த்திருப்பான். சரி பத்ரி எங்க ஆளே காணா? அவர் கொஞ்ச நாளா வரதில்ல, பெங்களூர்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு ப்ரோ. அலெக்ஸ் 24 ஹவர்ஸ் வந்துச்சா? புரியல. 24 ஹவர்ஸ் பிஎம்எஸ் இன்னைக்கு ரிப்போர்ட். இல்லடா, இன்னைக்கு 12 மணிக்கு இன்னொரு ஓல்குது. வெயிட் பண்ணுவோம். என்ன 12 மணிக்கு? உன்னுடைய பிரசவத்தை பார்க்க போறோம். அது அப்புறம் பார்க்கலாம். என்ன 12 மணிக்கு? இல்லடா, அது எப்பவுமே ஒரு ஈச் அண்ட் எவ்ரி தான் 12 மணிக்கு மேல வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒரு நாள் வந்துட்டு எவ்வளவு டிக்கெட்டை வித்துருக்காங்கன்னு புக் மை ஷோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா கேசவா, நீ உப்பு போடுற எலும்பும் கூட தேர மாட்டான் பாத்தியா? அது நீ ஒரு 7.5 பூண்டடா என்ன கேட்டா. நான் விவேக்காக நான் சொன்னேன்டா, சப்போர்ட் பண்ணேன்டா. அப்ப நீ நான் சொல்லல. அப்ப கலர் சொன்னது உண்மை. பண்ணாங்கன்னு நான் சொல்லல. இல்லடா டாடி வேற. அப்ப என்ன உண்மையை ஒத்துக்கிட்டான். ரெண்டு பேரு புருஷன் பொண்டாட்டிட்டாங்க இவனுங்க. ஐயோ கேசவா, உண்மையை ஒத்துக்கிட்டியா? இல்ல எல்லாரும் வீட்லயும் நான்வெஜ்ஜா? இல்ல என் வீட்டுல தான் நான்வெஜ்ஜா? எங்க வீட்டுல நல்ல எலும்பு. உங்க வீட்டுல நான்வெஜ்னு பதிவு பண்றியாடா? இங்க இல்ல எங்க வீட்டுல நல்லி எலும்புடா. பொங்கல் முடிஞ்சா நல்லி எலும்பு எல்லாரும் சாப்பிட போறியாடா? நல்லி எலும்பு என்ன வர? எனக்கு நல்லி எலும்பு என்னன்னு தெரியாது எனக்கு. அது இல்லடா, அது டேஸ்டான எலும்பு. கலர் இது இருக்குல்லடா, ஆடு இருக்குல்ல, ஆமா, ஆடோட கால் போன்றா. இல்லடா, பாத்தியா தளபதி உரிவாரு. அதான் சொன்னீங்களா? இதையாடா நாங்க வந்து காலுன்னு சொன்னோம், அவ்வளவுதான்டா. மேல வீடியோ பாத்தியாடா? யோகி பாபு ரியாக்ஷன். இவனே கலர் பாயாடா, பாயா. ஏதோ உம்பிருப்பான்னு எனக்கு தெரியும். அலெக்ஸ், அன்னைக்கு ஆனா வேட்டைக்காரன் போட்டோ போட்டோம். ஜில்லான்னு சொன்னோன்னே இப்பதான் அந்த சீன் ஞாபகம் வருது. அந்த போட்டோவையும் எடுத்து போட்டிருக்கணும் சேர்த்தி அந்த இதுல போட்டோ காலேஜ்ல. ஆமா மாமே, வேட்டைக்காரன்ல அந்த இலை விருந்துல ஒரு நல்லிய வைப்பாரு, உரிவாரு போட்டு உரிச்சிட்டு பக்கத்துல வச்சுட்டு இது பண்ணுவாரு, சாப்பிட எலும்பு பல்லுக்கு நல்ல. கலரு எதுவும் தப்பா எடுத்துனால ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்புறோம். இவர் யாரா? இவர் என் உயிரை வாங்குறாரு.
ஏய் இல்லடா நீ விக்னேஷ் ஏதாவது ப்ரோ நினைச்சுக்கோல்ல. விக்னேஷ் ப்ரோ ஏய் விக்னேஷ் ப்ரோ நாளைக்கு எங்க ஷூட்டிங்னு போயிட்டு கேட்டுட்டு எப்படியாவது கீர்த்தி உங்க டேய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். புண்டாமாமன் புனித எப்படியாச்சும் ஒரு கீர்த்தி செட்டியை பார்க்க வச்சிடறான். ஆனா எனக்கு அதேதான் தெரிஞ்சு எப்படியாவது இல்ல காலில் விழுந்து இல்ல கலர் வந்துட்டு புனித்து ஏதோ குஞ்சிலே காண்டாகிறான் போட்டு ஒரே அடி அடி நீ விடக்கூடாது யோகி பாபு பொம்மா போட்டு ஒரே அடி அடி நீ விடக்கூடாது யோகி பாபு பொம்மா நல்ல வேளை அவன் பண்ணல விஷாலு. அப்படியே கும்பிட்டு வந்துட்டான், தலையை வச்சு படுத்துட்டு கும்பிட்டு. அங்கேயே அந்த மாதிரி பண்ணியிருந்தானா ஒரு சிரிச்சு விட்டுருப்பாங்க, ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருப்பான்பா. அது அவன் ஏத்திஸ்டாவே இருந்துட்டு போயிடலாம், 3 கடவுளையும் கும்பிடுறன்ற பேர்ல. ஆனா ரேவந்த் கும்பிடுறது நித்யானந்தா தான். சாமியே ரொம்ப வரணும். ரஜினி கும்பிடுவான்டா, ப்ரூஃப் வேணுமா? போட்டோ இருக்கு. போட்டோ இருக்குடா ரஜினி. திரும்புறானா நம்ம ஆளுங்க பண்ணி விட்டானுங்கடா. கடி கடி நல்ல கடி குஞ்சு கடிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து ரஜினி வீட்லயே ஃப்ரேம் கட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா நித்யானந்தாவோட. வீடியோ பாத்திருக்கியானே இந்த கீர்த்தி செட்டி அட வைப்பாங்களே தமிழ்ல பிராங்க்ஸோட? அது இல்ல அத நானே எடிட் பண்ணி போட்டேன். அதுக்கு அடுத்து இது அவார்டு வாங்கினது. அதுக்குதான் சும்மா பிராங்க் பண்ணிருப்பாங்கப்பா. விக்னேஷ் என்ன தெரியுமா, அலை வச்ச பாடு கையில கச்சானத்துக்கு கார் ஏத்து கொண்டு போயிட்டு ப்ரோ ஓரளவுக்கு வீடியோ போடலாம். நாளைக்கு ஜாக் வந்துட்டான் பாரு. ஹோஸ்ட் ஒரு பக் ப்ரோ, அவனா வந்தாதான் உண்டு. டேய் அலெக்ஸ், பிரியங்கா மோகன் பார்த்து எனக்கு சிரிப்பு அந்த ஒரே படம் இதுதான்டா. உண்மையோட எனக்கு ஈட்டில கூட ஏதோ 2 சீன் வந்துட்டு பார்க்க நல்லா இருப்பா. ஒரு சீனு குளிப்பா, ஆனா அது காட்ட மாட்டான். காட்டி இருந்த படம் கிட்டே இருக்கும். எதுவுமே நான்லயே சிரிப்பு வந்தது எனக்கு லைட்டா. அந்த மூஞ்சி ரியாக்ஷன் மாறும்போது கேவலமா சிரிப்பு. அந்த பாட்டு கிளைமேக்ஸ்ல கன் எடுப்பா பேரு, அவளுக்கு முறைக்க வேணாம்னு சொல்லுங்கடா. அது மட்டும் பாரதியார் பாட்டு பாட போடுற அந்த நீனே போன்ல தான்டா பார்த்த. ஆமா போன்ல பார்த்தா மட்டும் என்ன பாகுபலியே தெரிய போகுது, எல்லாம் புண்டா படம் தான். பாரதியார் பாட்டு ஒண்ணு பானா போடுறா எப்பா. ஆனா கேசவனை பாராட்டணும்டா, ஒரு முட்டு குத்தாம் பாரு, ஒரு 2 நாள் மஞ்சாவ குத்தான். அது இப்ப பாரு உடச்சான் பாரு. உண்மையா விவேக்காக ஊம்பி விட்ட ப்ரோ அப்படின்ட்டு. என்னடா இது? இல்லடா அந்த மனசுதான் சார் காஜி. இல்ல விவேகி கேட்டாலே அவன் கிடக்குறாங்கன்னு போயிட்டான். இவன் வந்துட்டு டோனி அதான் யாருக்கு கேட்கலான்னு தெரியுதுல, போயிட்டு என்னதான் இருந்தாலும் தனுஷ் இல்ல ஒரு ஜாக்கே கோஸ்ட் பக் கொஞ்ச நேரம் இரு. ஆனா கீழே பேசுறதும் கேட்காது பாடிக்கு. தனுஷ் என்னடா ஒரு படம் விட்டா நல்லா இல்ல. ஆனா இந்த நடுவுல ஒருத்தன் இந்த கூதியானுங்க இருக்கானுங்களே ஃபேன்ஸ்ன்ற பேர்ல, அந்த புண்டாமாவனுங்கனாலதான் இவ்வளவு நெகட்டிவிட்டி. ஆமா, அந்த கொக்கி ட்ரோல்ஸ் பண்ண சின்ன கூதியெல்லாம் வந்து ட்வீட் போட்டோ காணுங்கிறான். சின்ன அப்புறம் அந்த ரகுவரனு இவனுங்கெல்லாம் வந்து அந்த ஸ்மைலி அவன்லாம் வந்து பாட்டு போட்டு ரீச் ஆகிட்டு இப்போ அவன் உட்காந்து போட்டோம் வாங்குறான் தளபதி ஆப்போசிட்டா. ஆனா சின்ன பையன்டா. இரு நீ சொன்ன 3 பேரும் ரிலீஸ் முன்னாடி எப்படின்னு தான் தெரியுமா? 300 கோடி 200 கோடி 400 கோடி. இப்பெல்லாம் ட்ரிகர் பண்ணது அதானே யூஸ் பண்றாங்க. 3 நாள் 300 கோடி எங்கடா அப்படின்னு ட்வீட் போட்டுக்கிறாங்க. லியோவே 3 நாள் 300 பன்ஸ்.
அலெக்ஸ் 290 நினைக்கிறேன். 290. அலெக்ஸ் நம்மளுக்கு ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா வாரிசு டைம்ல? வாரிசு இவ்வளவு கலெக்ஷன் உடனே அதுக்கும் ஒரு போஸ்ட் ஆப்போசிட் கேங்ல வந்துச்சு தெரியுமா? அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சத்யஜோதி. இங்க கேஜிஆர் 50 போடுறான், அவன் 50 8 வரான். என்ன கேட்டா ரேவந்த் வாய்கர மாத்திரை போட்டு நாளைக்கு வருவான் பாரு, கேப்டன் வின்னர்னு வருவான் பாரு, கண்டிப்பா பாரு. எவ்வளவு கலெக்ஷன் ப்ரோ கேப்டன் நாளைக்கு? மாமி அவங்க கண்டுக்கலாம் தான் நான் பிளான் பண்ணேன். கண்டுக்கணும்லாம் ஒரு மைண்ட் செட்டே இல்லை. காமா நீங்க நடுவுல பேசுறேன். அலெக்ஸ் நாளைக்கு எக்கோ அடிக்குதுடா அலெக்ஸ் கேதா நாளைக்குள்ள ரெடியா இருமாடா இந்த பக்கு இந்த கர்மம். நைட்டே எலான் மஸ்க் அவங்க கொஞ்சம் தட்டுல வச்சிரும். சரி ரேவந்த் மேல அனுப்பியிருக்கும் பாரு ரேவந்த், நீ கேட்டியா? பாத்துட்டேன். ரேவந்த் ஒருவேளை பாலையா படமும் என்டிஆர் படமும் கிளாஷ் ஆனா எதுக்கு முதல்ல போவேன்? யார் படம்? எந்த படம்? பாலையா விசஸ் என்டிஆர் கிளாஷ். ஆல்ரெடி கிளாஷ் ஆயிருக்குடா அலெக்ஸ். எதுக்கு போனேன்? என்டிஆர் படத்துக்கு தான் போனது. பாலையா புண்டமான்னு சொல்லிட்டியா? அப்பலாம் இல்ல. என்டிஆர் கம்பேரிங் டு என்டிஆர் அண்ட் பாலையா, என்டிஆர் இஸ் பெஸ்ட். ஆனா தேவார மாஸ்டாக உண்மையிலே. ஆமா தேவாரால கும்மால பாரு வத்தா இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிடும்டா. ஆனா நம்ம சைடுல அந்த படம் எழுதி வச்சு நம்ம சைடுல இந்த ஸ்பேஸ் நான் சொல்ற ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அந்த படம் ஃப்ளாப். ஆமா ஏன்னா அதுல பவன் கல்யாண் நடிக்கலல்ல. அந்த படம் டவுட்டா தான் இருக்கு தேவரா. டேய் நல்லாதான் ஆனா அலெக்ஸ் எனக்கு அந்த அந்த ட்ரைலர்ல எனக்கு கிளிம்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் தான், அவ்வளவு பெரிய கண்டெய்னர் வந்து கப்பல்ல கைய வச்சா தூக்கும். உனக்கு பாத்திருக்கியா? இவரை கைத்த கட்டி தூக்குற மாதிரி. அலெக்ஸ் கிரேன் வச்சிருந்திருக்கலாம். கேக்குதாடா? சொல்லு. டேய் அந்த கிளிம்ஸ் அவனடா அவ்வளவு குள்ளமா இருக்கான் என்டிஆர். அவன் குள்ளண்டா அவன் நார்மலாவே குள்ளமா இருக்கான்டா, ரொம்ப குள்ளமா இருக்கான். சரி ஆமா இங்க இருக்கிற எல்லா பொட்டைங்களும் 6 அடி வளர்ந்துருக்கீங்க. சூத்த முடுங்க அதுவும் கலரு. நீங்க எல்லாம் வாய் புண்ணை திறக்கலாமா? சூர்யா மட்டும் குள்ளன்னு அடிக்கிறீங்க. நான் என்டிஆர் டைரக்டரா சொன்னேன். இப்படியே சொல்லி ஒருத்தன் நினைச்சு என்டிஆர் இல்ல, என்டிஆர் பார்க்க குள்ள மாதிரியே தெரியலடா. ட்ரில்லர் கூட பார்த்தேன். அந்த கிளிம்ஸ்ல பாருடா அந்த ரொம்ப குள்ளமா தெரியும். பாவடையில பாவடை மாதிரி கட்டிருக்கான். கலரு ஓஜின்னு ஒரு புண்ட படம் வரப்போகுது, அதுக்கு ஏதாவது பேசு. அது கிளிம்ஸா நல்லா இருந்துச்சு. ஓஜி வரப்போ நீங்க எல்லாம் வாய மூடிப்பீங்கடா அப்படியே. பாப்போம். இப்படிதான் ஒரு பவன் கல்யாண் படத்துக்கு சொல்றீங்க. லாஸ்ட் 6 வருஷமா எவனுமே பேசலாத மாதிரி சொன்னேன். ஓஜி வந்துச்சுன்னா தெரியும்டா. மாமி நடுவுல அந்த தெரி ரீமேக் இருக்குன்னாங்க, அது எதுவும் கெடுக்கலையே நீங்க? இல்ல இந்த வருஷம் வந்து ஆந்திரால எலெக்ஷன் முடிஞ்சிரும். ஓஜி இறக்குமா போற அப்போ சூத்துல வெடிதான் எல்லாருக்கும். தெலுங்கு ரீமேக் வந்து தெரி வந்து அந்த ஹிந்தி ரீமேக் வருண்ட வந்தா பண்றான்.